ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகிழ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாசுமதி ரைஸில் எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. செய்ய தேவையான பொருட்கள்: பாசுமதி ரைஸ், சிக்கன், புதினா, கொத்தமல்லி இலை, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, ஒரு 8 பாதாம் ஊற வச்சுக்கோங்க, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், ஒரு ½ லெமன், அன்னாசிப்பூ, பெருஞ்சீரகம், பட்டை, கல்பாசி, மிளகு, தனியா, பிரியாணி இலை, கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கல்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஃபஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கருகிடாமல் சிம்மிலே வச்சு பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நாங்கள் 2.5 டம்ளரில் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1க்கு 2 கணக்கு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ பார்த்துக்கோங்க. சூடானதும் வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். நாங்கள் 4 பீஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 பீஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா பொன்னிறமாக வந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலையும் இதிலே போட்டுக்கோங்க. அடுத்து மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து புதினா இலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ½ லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 2.5 டம்ளர் அரிசிக்கு ½ kg சிக்கன் ஆட் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த டம்ளரில் தான் 2.5 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டோம். அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மிலே வச்சு நல்லா வேக வச்சுருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. ஊற வச்சுருக்க பாதாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துக்கலாம். அடுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் ஆனில் வச்சுக்கோங்க.
அடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிஞ்சிருச்சு பாருங்கள். அடுத்து அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் உடஞ்சிராமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லேயே ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. நல்லா கொதிஞ்சு வரட்டும். அடுப்பு ஆனில் வச்சுருந்தோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிஞ்சிடுச்சு. அடுத்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அரிசி குலையாமல் இருக்கும். அடுத்து விசில் போட்டுக்கலாம். ஒரு 2 விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. சிம்மிலே வச்சுட்டு விசில் போட்டுக்கோங்க. 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. அடுத்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நெய்யை மேலே விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா கிளறிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு. அரிசி உடையலை, நல்லா இருக்குது பார்க்கவே. இப்போவே சாப்பிடணும் போல் தோணுது. நெய் நல்லா அதோட மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து மல்லித்தலை போட்டு இது கூட ரைத்தா சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.